கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷம். நம்ம ஆண்டவர் மாறாதவர். ஆமென். வசனம் சொல்ல அவர் இருக்கிறாக இருக்கிற தெய்வன் என்று சொல்ல, நமக்கு வயதாகலாம். மோசேவை ஆண்டவர் 40 வயது இருக்கும் அவர் எகிப்திலே இருந்தார். அதன் பின்பு 40 வனாந்தரத்தில் இருந்தார். 80 வயதுக்கு பிறகு அவர் மீண்டுமாக தன் ஆண்டவர் ஊழியத்தை செய்கிறார். மோசேனுடைய வயது மாறிக்கொண்டே போகிறது, ஆனால் ஆண்டவர் மாறுவதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம் ஆண்டவர் மாறவே மாட்டார். இப்பொழுது நம்முடைய சூழ்நிலைகள் மாறலாம், நம்முடைய எல்லாம் மாறலாம், ஆனால் ஆண்டவர் மாற மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நல்லா வலது கரத்தை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா இடது கரத்தை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். நல்லா 2 கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல கரங்களை தட்டி நம்ம தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோம். இந்த வேளையில ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அநேகர் அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர் விசுவாசிக்கிறவர்களுக்கு அநேக அற்புத அடையாளங்களை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். அநேகர் அற்புதங்களை பார்த்து பார்த்து ஆண்டவர் என் வாழ்க்கையில செய்யலையே அப்படின்ற மாதிரி ஆண்டவர் எதிர்பார்த்து சோர்ந்து போனவர்களை நம்ம பார்க்க முடிகிறது. ஆதியில் நடந்த அற்புத அடையாளங்கள் நாட்கள்ல சபைகளோ மற்ற காரியங்களோ நம்ம பார்ப்பது கிடையாது. இந்த நாட்கள்ல சபைகளில் எல்லாம் துருபேசங்கள் அதிகமாக பரவி கொண்டும் நடனமும் பாடல்களும் என்று சொல்லி இப்படியாக சபை நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அநேகருடைய கேள்வி என்னன்னா, ஏன் அந்த நாட்கள் நடந்த அற்புத அடையாளங்கள் அதே இயேசு கிறிஸ்து தானே, ஏன் இந்த நாட்கள் நடப்பது இல்லை என்பதெல்லாம் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா நிச்சயமாக அவர் தன்னுடைய வேலையை, தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்த அவர் ஆயத்தமாகத்தான் இருக்கிறார். ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக இல்லை. அல்லேலூயா. அல்ல வலது கருத்து அல்லேலூயா சொல்லுவோமா? நாம் இந்த நாட்களை எடுத்து வாசிக்கலாம். யோவான் அதனுடைய 2ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். யோவான் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். யோவான் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். ஆமென். ஒரு அழகு தள்ளிலே சொல்லுவோமா? நம்ம கடைசி பகுதியில் எடுத்துற என் வேலை இன்னும் வரவில்லை. ஆண்டவர் அந்த 1லிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது அதுல ஆண்டவர் தன்னுடைய அற்புதங்களை செய்கிறார். தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின ஒரு அற்புதம் இருக்கிறது இந்த நாட்கள்ல. அதுல முக்கியமான காரியம் என்ன என்றால், ஆண்டவர் கல்யாண காரியத்திற்காக அழைக்கப்பட்ட அவரும் சீஷர்களும் போயிருக்கிறார்கள். அவருடைய தாயாரும் அந்த இடத்துல இருக்கிறார்கள். அந்த நாட்களை போகும்போது திராட்சரசம் குறைவுபட்டு போவதை நாம் பார்க்கப்படுகிறோம். நான் வாசிக்கிறேன். இயேசும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைப்பட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அப்போ அந்த திருமண காரியங்களிலே எது குறைவுபட்டு போகுதுன்னா, திராட்சரசம் குறைவுபட்டு போகுது. திராட்சரசம் குறைவுபட்டால் அந்த மணவாளன், அந்த குடும்பத்தார் வெட்கப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். அதை பார்த்து அவருடைய தாயார் திராட்சரசம் குறைவுபட்டு போய்கொண்டிருக்கு. திராட்சரசம் குறைவுபட்டு போய்கொண்டிருக்கு. இன்னும் அது தீரவில்லை, காலியாகவில்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன? இன்னும் என் வேலை வரவில்லை என்று சொல்லுகிறார். ஆண்டவர் அந்த வேலைக்காக காத்து கொண்டிருக்கிறார். எதற்காக காத்து கொண்டிருக்கிறார் என்றால், அந்த திராட்சரசம் காலியாகிற வரைக்கும்
முழுமையாக தீருகிற வரைக்கும் அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் பழைய ரசத்தை கொண்டு அவர் என்ன பண்ண மாட்டார்? அற்புதம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பழைய ரசத்தை கொண்டு அவர் அற்புதம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் செய்தால் அவர் ஆச்சரியப்படுத்தவைகளே தான் நமக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா பழைய ரசம் என்பது அது யூதர்களால் அது நிரப்பப்பட்டிருந்த ஒன்று. அவர்களுடைய அந்த பழைய ரசத்தின் மூலமாக இருக்கிறது கொஞ்சத்தின் மூலமாக திராட்சரசை மாற்றுவது ஆண்டவருக்கு தேவையில்லாத ஒன்று. அது எல்லாம் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போக வேண்டும். ஆண்டவர் புதிய காரியத்தை ஒரு அற்புதங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அதுதான் அதுக்கப்புறம் அந்த கற்சாடைகளை, காலியான கற்சாடைகளை தான் தண்ணீரை ஊற்ற செய்து அதுக்கப்புறம் தான் தன்னுடைய அந்த அதை மாற்று திராட்சரசமாக மாற்றுகிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஒருவேளை வெறுமையான ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில வரும். அந்த வெறுமையான சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நம்ம சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் ஏன் வெறுமையை அனுமதிக்கிறார் என்றார், அப்போதுதான் தேவனுடைய அருமையை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. நம்ம எல்லோரிடத்துல நாம் கொஞ்சம் இருக்கிற அந்த காரியம் நமக்குள்ள இருக்கும் என்ற இதோ ஒரு காரியம் ஆண்டவர் கிரியை செய்யக்கூடாதபடி இருக்கிற காரியம் நமக்குள்ள இருக்கும் என்றால் அந்த காரியம் நம்ம விட்டு போகும் வரைக்கும் ஆண்டவர் அதை காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பழைய காரியங்கள், உலகத்தின் காரியங்கள் நமக்குள்ள இருக்கும்போது ஆண்டவர் கிரியை செய்யக்கூடாதபடிக்கு வெயிட் பண்ணுங்க. இதெல்லாம் போகணும், இருக்கிற பெருமைகள் போகணும், இருக்கிற எல்லா அசுத்தங்கள் எல்லாம் வெளியேறட்டும் என்பது வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு இதன் மூலமா தான் அற்புதம் நடந்தது என்று மற்றவர்கள் சொல்லக்கூடாதபடி, ஒருவேளை டாக்டர் செய்த அந்த மருத்துவத்தின் நிமித்தம் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்தது, இல்ல அந்த மனிதன் மூலமாக இப்படிப்பட்ட காரியம் நடந்தது, இல்ல இந்த நண்பர் மூலமாக இப்படிப்பட்ட காரியம் நடந்தது, என் வேலை நிமித்தம் இப்படிப்பட்ட காரியம் நடந்தது என்று இவர்கள் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக அற்புதம் செய்வதற்கு சாத்தியமே இல்லாத ஒரு சூழ்நிலை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அங்க அற்புதமே நடக்க முடியாது, அவ்வளவுதான் என்ற கடைசி கட்டத்துல இருக்கிற பத்தியா, அந்த தருணத்துக்காக தான் ஆண்டவர் நம்மிடத்துல காத்து கொண்டிருக்க. நமக்கு ஒரு கேள்வி, ஆண்டவரே என் வாழ்க்கையில ஏன் இப்படியாக இருக்கிறேன்? நான் ஜெபிக்கிறேன், நான் எல்லாமே செய்து கொண்டுதான் இருக்கிறேன், சபைக்கு போறேன், ஆனா எல்லாமே இருந்து கொண்டு தான் இருக்கிறது, ஆனாலும் என்ன பண்ண எனக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்துல ஒரு அற்புதம் நடக்கலையே அப்படின்ற மாதிரி எண்ணத்துல நம்ம இருக்கலாம். ஆண்டவர் நாட்கள்ல நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்றால், உனக்குள் இருக்கிற அந்த பழைய ரசத்தை நீ அகற்றி போடு, அது தீர்ந்த பிறகு நான் உன்னை புதிய திராட்சரசமாக மாற்றுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் மாற்றுவதற்காக, நம்முடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் அந்த திராட்சரசம் எப்படி தெரியுமா இருக்கிறான்? உண்மை போல அல்ல, இது ஒரு வித்தியாசமாக, இதுவரைக்கும் பார்க்காத மனிதர்கள் நம்ம வேற மாதிரி பார்த்திருக்கலாம். ஆண்டவர் நம்ம மாற்ற ஆரம்பித்தால் அதே கண்கள் பார்த்த கண்களை ஆச்சரியப்படத்தக்க வகையில நம்ம தலையை ஆண்டவர் உயர்த்தி நம்ம ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் 2-3 காரியங்களை வேதாகமத்தின் அடிப்படையில பார்த்து ஆண்டவர் எந்த நன்மையில அவர் செய்த ஒவ்வொரு அற்புதங்களும் பார்த்தீங்கன்னா சாத்தியமே இல்லாத ஒரு இடத்துல தான் அவர் அற்புதம் செய்கிறவராகத்தான் இருக்கிறார். சாத்தியமே இருக்காது அங்க, அந்த விட அற்புதம் நடக்க வேண்டிய ஒரு சாத்தியம் இருக்காது. ஆனா அந்த இடத்துல தான் ஆச்சரியப்படுத்த வகையில் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். இந்த நாட்கள்ல அந்த திராட்சை ரசம் குறைவுபட்ட போனவர், திராட்சை ரசம் வருவதற்கான ஒரு சூழ்நிலையே இல்லை. அந்த மணவாளன் மீட்கப்பட வேண்டிய ஒரு காரியம் தான் இருந்தது. ஆனா ஆச்சரியப்படாத வகையில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து நம்ம எடுத்து வாசிக்க போகிறோம் 1 ராஜாக்கள் அதனுடைய 18ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்து வாசிக்கும் போது அதுல சொல்லப்பட்டிருக்கிற காரியம், அதுல 33-35 எடுத்து வாசிக்கும் போது 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 33வது வசனம். விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பின்பு 2ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 2ஆம் தரமும் ஊற்றினார்கள். அதற்கு பின்பு 3ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான்.
மூன்றாம் தரமும் ஊற்றினார்கள். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது, வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினார். இந்த காரியத்துல எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் எதை சார்ந்திருக்கிறாங்க? பாகாலை சார்ந்திருக்கிறாங்க. ஆண்டவரே இருக்கிறாங்க, ரெண்டு பக்கமும் இருக்கிறாங்க. அதனால பாகாலின் தீர்க்கதரிசிகள் அநேகர் இருக்கிறாங்க, நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிறார்கள். 400 + 450 850 பேர் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் எலியாவை கொண்டு நாட்களை தன்னுடைய வல்லமையை விளங்க செய்கிறார். எலியா அந்த நாட்கள்ல நீங்க எதற்கு பாகால் தான் தெய்வம் என்றால் பாகாலை செய்வீங்கள், கர்த்தர் தான் தெய்வம் என்றால் கர்த்தரை செய்வீங்கள் என்று நாம் அந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம். சொல்லிவிட்டு அங்க இடத்துல ஒரு சவாலை சொல்லுகிறார். என்ன பண்ணுங்க, இதை போல நீங்க உங்களுடைய தெய்வத்தை நோக்கி கூப்பிடுங்கள், அது நீங்கள் கூப்பிடுகிற தெய்வம் உண்மையாக இருந்தால் அக்னியா பதில் கொடுக்கட்டும் என்று சொல்லுகிறார். அதுபோல அவங்க காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் அவங்களுடைய தெய்வத்தை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள். கூப்பிட்டும் பதில் வராதனால அதன் பின்பு எலியா அவர் உடைந்து போன அந்த பலிபீடத்தை செப்பனிட்டு பின்பு விறகுகள் அடுக்கி அதன் மேல அந்த காளையினுடைய எல்லா அந்த மாம்சத்தெல்லாம் எடுத்து வைத்து அந்த பலிபீடத்திற்காக அக்னிக்காக எல்லாத்தையும் ரெடி பண்றார். அது மாத்திரமல்ல, அவர் என்ன பண்ணுகிறார் என்றால் 12 குடம் தண்ணீரை முற்றமாக ஊற்ற சொல்கிறார். எல்லாவற்றிலும் அந்த பலிபீடத்தின் மீளமாக எல்லாத்தையும் ஊற்றுகிறார்கள். அது என்ன, பக்கத்துல வாய்க்கால எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கிறது. இப்ப என்னன்னா அந்த இடத்துல நெருப்பு வருவதற்கான, தானாக நெருப்பு பத்த வைப்பதற்கான ஒரு சாத்தியமே இல்லாத ஒரு நிலைமை அந்த இடத்துல இருந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. சாத்தியமே இல்லை. அந்த நாட்கள் அந்த பாகால் தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லுவார்கள்னா, அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அந்த பலிபீடத்துல நெருப்பை இவர்களே பத்த வைத்து விட்டது, வானத்திலிருந்து அக்னி இறங்குது என்று ஒரு டிராமா போடுவார்களாம். அதனால தான் எலியா அந்த பாகால் தீர்க்கதரிசிகள் மத்தியிலும் அந்த தேச மக்கள் மத்தியிலும் என்ன பண்ண, இது போல அக்னி இதுல இல்ல, இந்த விறகுல இல்ல, ஏன்னா எல்லாமே தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கு, இங்க அக்னியே இருந்தாலும் பற்றக்கூடிய சாத்தியம் இல்லை அப்படின்றத எல்லோருக்கும் முன்பாக அவர் காட்டி, அதுக்கப்புறம் அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய கர்த்தாவே நீர் இறங்கும் என்று சொன்னபோது ஆண்டவர் அந்நாட்களை அக்னியா அந்நாட்களை பதில் கொடுத்தார் என்பதை வாசிக்கிறோம். அல்லேலூயா. அக்னி எது வந்தது? அங்க அக்னி பற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையில எல்லாமே வெறுமையா ஆகி போய்விட்டது. அக்னி பற்ற வேண்டிய ஒரு நிலையில் அந்த இடத்துல இல்ல, எல்லாம் வெறுமையான போதுதான் ஆண்டவர் அங்க அக்னியா பதில் கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்றால், ஆண்டவர் கிரியை செய்யக்கூடாதபடி இருக்கிற தடைகள், நமக்குள்ள இருக்கிற அந்த காரியங்கள் வெளியே இருக்கும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார், அவர் பதில் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அது போல பாத்தீங்கன்னா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நாம் எடுத்து வாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் பார்ப்போம் என்றால், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஆதியாகமம் 12:6 சொல்லப்பட்டிருக்கிற நான் உன் சந்ததியை பெருக செய்வேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரல்ல, ஆதியாகமம் 17 அப்படி சொன்ன பிறகு ஆதியாகமம் 17 அதனுடைய 15 17 வாசிங்க. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 15வது வசனம். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக. சாராள் என்பது அவளுக்கு பேராய் இருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரரையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ? 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு, இஸ்மவேல் உமக்கு. அடுத்தது ஆதியாகமம் 18 11 12 எடுத்து வாசி. ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர் வயதானவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர் வயதுள்ளவனுமான பின்பு
எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். இந்த 2 பேர் காரியத்தை சொல்லப்படுற ஆண்டவர் ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணினாரு. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின பிறகு ஆண்டவர் சொல்லிட்டார், உனக்கு கர்ப்பத்தின் பிறப்பு தான் உன் சந்ததியா இருக்கும் என்று சொன்ன பிறகு அவர் என்ன பண்றாங்க, மறுபடியும் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு என்ன பண்ண உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லும் போது அவர் என்ன பண்றாரு, ஆபிரகாமுக்கு கொஞ்சம் நகைக்க ஆரம்பிச்சுட்டார், கொஞ்சம் சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்டாரு, எனக்கு எப்படி பிள்ளை பிறக்கும். அதுபடிதான் சாராளுக்கு சொல்லும் போது சாராளன் சொல்றாங்க, நானும் கிழவியா இருக்கிறேனே, எனக்கு எப்படி பிள்ளை பிறக்கும், ஸ்திரீகளோட வழிபாடு எல்லாம் நின்று போனதே, அப்படி என்ற மாதிரி இருக்கிறது. அதே எபேசியர் 4ஆம் அதிகாரம் 19 எடுத்து வாசிக்கும் போது, ரோமர் 4:19. அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது, அவன் விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போதோ விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதோ. ரோமர் 4:19. ரோமர் 4:19. விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, 4:19. நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை, அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். ஆமென், அல்லேலூயா. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் திருமணம் ஆகும் போது அவன் மனைவிக்கு என்ன இருக்குன்னா கண்டிப்பா குழந்தை பாக்கியம் என்பது இருக்கும். ஆனால் இங்க எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுக்கு பார்த்தோன்னா தன் சரீரமே செத்து போனது, அவருடைய கர்ப்பம் செத்து போனது என்பதை பார்க்கிறோம். ஏனென்றால் மனிதன மாம்சத்தின் அடிப்படையாக சரீரத்தின் படியாக அவர்கள் குழந்தை பாக்கியமே பெற முடியாத ஒரு சூழ்நிலை, எல்லாம் சாத்தியமே இல்லாத ஒரு நிலையில தான் அந்நாட்கள் ஆபிரகாமும் யார் இருக்கிறாங்க, சாராளும் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் 17ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம், ஆதியாகமம் 17:1 சொல்லப்ப, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், என்னால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த சூழ்நிலை அந்த 100 வயதாக இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு புத்திர சுவிகாரத்தை கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். சாத்தியம் இல்லாத ஒரு நிறை வரும்போதுதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஆண்டவர் அது வரைக்கும் காத்திருக்கிறார். 75 வயசுக்கு அழைத்த ஆண்டவர் அது வரைக்கும் அவருக்கு புத்திர சுவீகாரத்தை, அவர்களுக்கு ஒரு மகனை கொடுக்கல, சுந்தரவாளியை கொடுக்கல, மாறாக 100 வயது ஆகும்போது அவருக்கு சுந்தரவாளியை கொடுத்தார். அது வரைக்கும் ஆண்டவர் வெயிட் பண்ணிங்கிறாரு. எதுக்காக ஆண்டவர் காத்திருக்கிறார்? ஆண்டவர் எதற்காக காத்து கொண்டு இருக்கிறார் என்றால், அவர்களுக்குள் இருக்கிற மாம்சம் வெளிப்பட வேண்டும் என்பதற்காக, அவர்கள் இருக்கிற பழைய காரியங்கள் எல்லாம் வெளிப்பட வேண்டும் என்பதற்காக, அது வெளியேறுகிற வரைக்கும் ஆண்டவர் காத்திருக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நாம் அப்படித்தான் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார். என்ன சொன்னார்னா, நான் உனக்கு ஒரு சுதந்திரத்தை கூட, உனக்கு சுந்தரவாளி கூட, கர்ப்பத்தின் கனியின் மூலமாக உன் சந்ததியை பெருக செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனா அவர்கள் என்ன பண்ணாங்க, அந்த வாக்குத்தத்தை வாங்கி கொண்டு அப்படியே என்ன பண்ணாங்க, இருந்துகிட்டே இருந்தாங்க. ஆனா ஆபிரகாம் என்ன பண்ணாரு, அந்த ஆசீர்வாதம் ஒருவேளை எப்படியாக இருக்கும், ஒருவேளை ஆகார் மூலமாக இருக்குமோ எப்படி என்பது போல குறுக்கு வழியில போக ஆரம்பித்தார்கள். ஆகார், அது சாராள் சொல்றாங்க, நீங்க என்ன பண்ணுங்க, ஆகார கூட சேருங்க, அதன் மூலமாக நம்ம சந்ததி உருவாகுமோ என்று சொல்லி என்ன பண்ண, குறுக்கு வழியை தேட ஆரம்பித்தாங்க. அப்போதுதான் அவர்களுக்கு மாம்சம் வெளிப்பட ஆரம்பித்து, இருவருக்கும் மாம்சத்தின் காரியங்கள் அவங்களுக்கு வெளிப்பட ஆரம்பித்தது. ஏனென்றால் அதற்காகத்தான் ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். இவர்களுக்கு இருக்கிற அந்த காரியங்கள், தேவையில்லாத காரியங்கள் வெளியேற வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் நம்முடைய காரியங்களும் காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு ஒருவேளை ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கல, நம்முடைய வாழ்க்கையில ஏன் ஒரே இப்படிப்பட்ட காரியம் இருக்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்படும் போது, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தம் கொடுத்து இருப்பார். அந்த வாக்கு தத்தம் கொடுத்து ஒருவேளை பல காலங்கள் ஆகிக்கொண்டிருக்கலாம், பல
வருடங்கள் ஆகிக் கொண்டிருக்கலாம். அந்த வருடங்களுக்காக இருந்து ஆண்டவர் என்ன இதற்காக சொல்லி இன்னும் செய்யாமல் இருக்கிறார்களே என்று சொல்லி ஒருவேளை நம்ம ஒரு யோசனையாக இருக்கலாம். ஒருவேளை வேற ஒரு குறுக்கு வழியை தேடி நம்ம போய் கொண்டிருக்கலாம். ஒருவேளை டாக்டரை பார்த்து கொண்டிருக்கலாம், இல்ல ஒரு மனிதர்களை தேடி கொண்டிருக்கலாம். மற்றபடி என்ன காரியமோ அது ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு ஆண்டருக்கு வாக்குத்தத்தம் பண்ணிருக்கு விரோதமான காரியத்தை நாம் தேடிக்கொண்டு போய் கொண்டிருப்போம் என்றால் ஆண்டவர் உங்களை மென்னையும் பார்த்து ஒருவேளை சொல்லுவார், நான் அதற்காக காத்தல, உனக்குள் இருந்த மாம்சம் வெளிப்பட வேண்டும், உனக்குள் இருக்கிற எனக்கு விரோதமான செயல்கள் உங்களை விட்டு போக வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் காத்து நிற்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதற்காகத்தான் ஆண்டவர் காத்து நிற்கிறார். ஆண்டவர் காத்திருக்கதான் ஆண்டவர் காத்திருக்கும் போது மாம்சத்திலிருந்து அந்த குறுக்கு வழி என்னென்ன மாம்சம் வெளிப்பட்டது என்பதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் அதுதான் ஆண்டவர். நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? ஐயோ, காலம் போய் கொண்டிருக்கிறது. யார்கிட்ட நம்ம ஆலோசனை கேட்டுக் கொண்டிருக்கிறோம்? நம்ம யாரை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம்? நம்பிக்கை யார் மூலம் யாரை நோக்கி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் ஏன் அவங்களுக்கு அற்புதம் செய்யறாரு? ஏன் என்னுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்யல? ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியம் நடக்கிறது? ஏன் என்னுடைய வாழ்க்கையில மட்டும் எப்படியாக? நான் ஆண்டவர் தானே தேடுறேன், நான் சபைக்கு தானே போறேன், நான் பைபிள் தானே வாசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நமக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும் என்றால் ஆண்டவர் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை நம்மை விட்டு விட மாட்டார், வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஆனாலும் அவருக்கு விரும்புகிற காரியம் இருக்க நம்மை பெருமையாக்குற வரைக்கும் அவர் விட மாட்டார். அல்லேலூயா. நம்மை உடைத்து உருவாக்குவதற்காக ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம புதிய ரசமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் காத்திருக்கிறார். ஏன்னா பழைய ரசம் வீண், அது வேணாம். பழைய ரசத்தின் மூலமாக இருக்கிற கொஞ்ச நெஞ்சு இருக்கிறத வச்சு அற்புதம் செய்ய ஆண்டவர் விரும்பவில்லை. ஆனா எல்லாவற்றையும் முற்றிலும் அகற்றி போட்டு தன்னுடைய வேலையை தன்னுடைய கிரியை செய்ய ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு மனிதன் நம்புவது பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் நம்ம எடுத்துக்கொண்டால் தன்னால் முடியும் வரை பார்த்து கொண்டிருப்பார்கள். ஏதோ ஒரு காரியம்னா தன்னால் முடிந்தால் செய்து கொள்வார்கள். ஆனால் அவர்களால முடியவில்லை என்றால் அவரை யாரை நோக்கி போறார்கள் என்றால் இன்னொரு மனிதனை தேடுவார்கள். இந்த மனிதன் மூலமாக நமக்கு உதவி கிடைக்குமா அப்படி என்பது பார்ப்பார்கள். ஒருவேளை அந்த மனிதனால் முடியவில்லை என்றாலும் அவர்கள் என்ன பண்ணுவார்கள் என்றால், யாரை தேடுவார்கள் என்றால் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மனிதனை, ஒரு அரசியல்வாதியை தேடுவார்கள். இல்ல பார்த்தீங்கன்னா அரசு துறையில வேலை செய்கிறவர்களை தேடுவார்கள். அவர்கள் தேடும் போது ஒருவேளை மந்திரவாதிகளை, இந்த சூனியம் வைக்கிறாங்க அவர்கள் மூலமாக நமக்கு ஏதாவது உதவி கிடைக்குமா, அவர்கள் மூலமா நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது கிடைக்குமா என்பது போல அவர்கள் தேடுவார்கள். அப்படியும் கிடைக்கவில்லை, வேறு எதனா சாத்தியம் இருக்கிறதா அப்படி என்பது போல தேடுவார்கள். எங்கும் எல்லா பக்கமும் வாசல்கள் அடைக்கப்பட்ட போது கடைசியாகத்தான் ஆண்டவரை தேடுவார்கள். இதான் ஒவ்வொரு வாழ்க்கையில் நடக்கும். மனிதன் தன்னால் முடிந்ததை பார்ப்பான், சக்தி வாய்ந்த மனிதர்கள் தேடுவான், வேறு உதவி உருமாண்ட பார்ப்பான். எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்ட போதுதான் அவன் கடைசியாக யாரை தேடுவார்கள் என்றால் ஆண்டவரை தேடுவார்கள். அப்படிதான் நம்மளாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்படிதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். என்னென்னமோ பண்ணோம், ஏதோ பண்ணோம். அநேகர் சொல்றாங்க மதம் மாத்துறாங்க. இவங்க பார்த்து சர்ச்சைக்கு போறேன்னு ஏற்க மதம் மாத்தி இருக்கிறாங்க. அவங்களுக்கு பிழைப்பு அதுதான். மதம் மாத்துறாங்கன்னு எல்லாவற்றையும் சேர்ந்து எங்கும் உதவி இல்லாத போது கடைசியாக தன் இயேசு கிறிஸ்து தேடி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் அதன் மூலமாக நம்முடைய ஒரு இப்படிப்பட்ட வாழ்க்கை கொடுத்தாரே என்ற சந்தோஷத்துல, எனக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்த அந்த ஆண்டவரை விடக்கூடாது என்பதற்காகத்தான் இவ்வளவாய் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. 12 வருட பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, இந்த ஸ்திரீக்கு 12 வருடமாக பாடுகள். இவர்கள் என்ன நினைச்சாங்க தெரியுமா? நமக்கு ஆஸ்தி இருக்கிறது, இந்த ஆஸ்தியின் மூலமாக என்னுடைய அந்த பாடுக்கு அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று சொல்லி எல்லா வைத்தியம் தேட ஆரம்பித்தாங்க. ஆனா 12 வருடமாக அவங்க செலவழித்து எல்லாமே ஒன்றுமில்லாம போது, நம்பின மருத்துவர் கூட கைவிடப்பட்ட போது கடைசியாக அவர்கள் ஆண்டவரை தேடி வந்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசியாக ஆண்டவரை தேடின போதுதான் அவங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடந்தது. அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு அற்புதம் வேண்டும் என்றால், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்றால், நாம் நமக்குள் இருக்கிற அவருக்கு எதுக்கு விரோதமாக இருக்கிற காரியங்கள் நம்மை விட்டு வெளியேறும் போது
ஆண்டவர் அதன் பிறகுதான் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வலது கருத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யக்கூடாதபடி இருக்கிற தடைகள் என்னன்னா, அவிசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கிரியை செய்யக்கூடாதபடி தடையாக இருக்கிறது. மத்தேயு 13:54-58 வாசிக்கும் போது, அவர் தன்னுடைய சொந்த ஊரிலே கிரியை செய்யக்கூட அவருடைய அவிசுவாசம் தான் தடையாக இருந்தது என்பதை நாம் எடுத்து வாசிக்கிறோம். அதனால அவிசுவாசம் ஆண்டவர் கிரியை செய்யக்கூடாதபடி இருக்கிற தடைகள் அதுவும் ஒன்றாக இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இருதய கடினம். நமது இருதய கடினம் என்பது பெருமையை குறிக்கிறது. இந்த இருதய கடினம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கொஞ்சம் பெருமை, அற்புதமே செஞ்சாலும் அது அற்புதம் அல்ல, இது இப்படி நடந்துச்சு, அது அப்படி நடந்துச்சு என்ற மாதிரி சொல்லி தன்னுடைய இருதய கடித்த நிமித்தம், பெருமை நிமித்தம் அவர்கள் என்ன பண்ணாங்க, அதை பொருட்டா நினைக்க மாட்டாங்க. மூன்றாவது பார்த்தீங்கன்னா சுயம் இருக்கும் என்றால் அவர் ஆண்டவரால் கிரியை செய்ய முடியாது. சுயம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய கிரியை செயல்படக்கூடாதபடி தடையா இருக்கிற ஒரு காரியம் என்னங்க, சுயம். இந்த சுயம் நம்மளை விட்டு விலகும் என்றால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபுடைய நாட்கள், யாக்கோபை பத்தி நம்ம பார்ப்போம் என்றால், யாக்கோபு அவர் கர்ப்பத்தில் இருக்கும் போதே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர். இவன் மூலமாகத்தான் சந்ததியை பெருக செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். நான் ஏசாவை வெறுத்து யாக்கோபை தெரிந்து கொண்டேன் என்று யாக்கோபை நேசிக்கிறேன் என்று சொன்னார். அதனால வாக்குத்தத்தம் பண்ணிருக்க எனக்குத்தான் என்று சொல்லி இவர் எப்படிங்க தன் சுயத்தினால அவர் என்ன பண்றாரு, ஆசீர்வாதத்தை பெற நினைத்தாரு. தன்னுடைய அண்ணனை ஏமாற்றி, ஏசாவை ஏமாற்றி, அதன் மூலமாக அவர் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அவர் என்ன பண்ணாரு, அவர் ஏமாற்றி வாங்கி கொண்டார். அதன் மூலமாக தான் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பது போல அவர் நினைத்தார். அதன் பின்பு தன் தகப்பனாரை ஏமாற்றி, நான் தான் ஏசா என்று சொல்லி ஏமாற்றி, அதன் பின்பு என்ன பண்ணாரு, அவரு அந்த தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை அவரை வாங்கி கொண்டார். ஆனாலும் அப்படிப்பட்ட ஏமாற்றமான சுயத்தினால வந்த அந்த ஏமாற்றத்தின் ஆசீர்வாதம் அவன் வாழ்க்கையில அதை அனுபவிக்க முடியாத ஒரு நிலை வந்தது. சுயத்தினால வருகிற ஆசீர்வாதம் நிலை நிற்க முடியாது, அதை நாம் அனுபவிக்க முடியாது. அதன் பின்பாக அவன் தன்னுடைய மாமா வீட்டுக்கு சென்று அப்ப வருஷ கணக்கில் அங்க வேலை செய்து பின்பு வரும்போதுதான் அவன் யோசித்து பார்த்திருப்பார், என்னடா இது இவ்வளவு உழைக்கிறோம், ஆனா ஆசீர்வாதம் நிலை நிற்க முடியலையே, அந்த ஆசீர்வாதத்தை என்னால என்ன பண்ண முடியல, என்னால அனுபவிக்க முடியல. சிரேஷ்டபுத்திர பாகத்தை எடுத்து, ஆனா சிரேஷ்டபுத்திர பாகத்தை என்னால் அனுபவிக்கல. ஆனா தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை நான் என்ன பெற்றுக்கொண்டேன், ஆனாலும் அதை அனுபவிக்க முடியலையே. ஆனா எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டார். யார் என்றால் ஏசாதான் நாட்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தார் என்பதை பார்க்கிறோம். அதன் பின்புதான் அதை உணர்ந்தவராய் ஆண்டவரிடத்தில் அந்த கடைசி நாட்கள்ல அவர் பார்க்கும்போது, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன் என்று சொன்ன போது ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்த பிறகு அவன் ஆசீர்வாதத்துல அதுக்கப்புறம் தான் அவன் அதை அனுபவிக்க முடிந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அதனால சுயத்தினால வருகிற ஆசீர்வாதம் அது என்ன பண்ண, நம்ம நிலை நிற்கவே முடியாது. அதனால நம்ம சுயத்தை வெறுக்க வேண்டும். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் நிரந்தரமான ஆசீர்வாதம். அதுதான் பிரச்சனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. அதனால நாம என்ன பண்ணணும், யாக்கோபை போல, ஆண்டவரே நான் எத்தனை பேர் இப்படி இந்த குறுக்கு வழியில போனா இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வருமோ, இதைத்தன்ன ஆசீர்வாதம் வருமோ அப்படின்ற மாதிரி நம்ம குறுக்கு வழியை தேடி ஓடாதபடி கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்க வேண்டும், அவர் ஆசீர்வதித்தால் தான் நான் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று ஒரு முழு நிச்சயத்தோடு இருக்கும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வெறுமையை அனுமதிக்கிறார் என்றால் எதற்காக என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். வெறுமை நம்முடைய வாழ்க்கையை அனுமதிக்கிறார் என்றால் அதுக்கான ஒரு நோக்கம் உண்டு. ஆமென். அவர் கல்யாணத்துக்கு போனதற்கான ஒரு நோக்கம் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த காண ஒரு கல்யாணத்துக்கு போனதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமை ஆண்டவர் காத்திருந்த காரியத்துக்கு ஒரு நோக்கம், ஆண்டவர் அடுத்ததுக்கான ஒரு நோக்கம் உண்டு. ஆமென். ஆண்டவரை கொண்டு, ஆபிரகாமை கொண்டு ஆண்டவர் பலத்தை கிரியைகள் அந்நாட்களை செய்தார்.
அதனால நாம் வெறுமையா இருக்கும்போது தான் நம்ம ஆண்டவரை தேட முடியும். அதனால தான் வெறுமை ஆண்டவர் நிர்ணயிக்கிறார். கெட்ட குமாரன் கதையை நம்ம வாசிக்கிறோம். இந்த கெட்ட குமாரன் என்ன தெரியுமா பண்ணாரு? தன் தகப்பனோடு கூட இருக்கும்போது தகப்பனுடைய அருமை அவருக்கு தெரியவே இல்லை. அவர் இருக்கிற எவ்வளோ ஆஸ்தி இருந்துச்சு, அப்பெல்லாம் தகப்பனுடைய அருமை தெரியவில்லை. அவர் என்ன பண்ண தெரியுமா? அந்த பாதிய சொத்துல பிரித்து கொண்டு போயிட்டு நம் தகப்பனோடு இருந்தா நம்ம விருப்பப்படி வாழ முடியாது என்பதற்காக அவர் உலகத்தின் காரியத்திற்காக போய் அவர் எல்லாத்தையும் செலவு பண்ண நல்லா சந்தோஷமா இருந்தார். கொஞ்ச நேரம் சந்தோஷம், கொஞ்ச கால சந்தோஷம், அவ்வளவுதான். எல்லாவற்றும் தீர்ந்த போது, எல்லாம் பெருமையான போது அதன் பிறகுதான் அவருக்கு தெரிந்தது அந்த பெருமை தகப்பனுடைய அருமையை புரிய வைத்தது. அல்லேலூயா. அந்த வெறுமை எல்லாத்தையும் இழந்து போயிட்டான். எல்லாம் எழுந்த போன பேர் தான் அதுக்கப்புறம் என் தகப்பன் வீட்டிலே இருந்திருக்கலாம், என் தகப்பனை போக போறேன்னு சொன்ன போதுதான் அந்த தகப்பனுடைய உண்மையான அன்பு புரிந்தது. அல்லேலூயா. அநேகருக்கு தெரியாது ஆண்டவரை பற்றி, நம்ம தகப்பனுடைய பற்றி தெரியாது. ஏன் ஆண்டவர் நம்ம ரட்சித்தார் என்பதை நம்ம பார்த்து யோசித்து பார்த்தோம்னா, இந்த உலகத்துல கோடான கோடி மக்கள் இருக்கிறார்களே, அப்புறப்பட்டங்களா விட்டுட்டு எங்களை பாட்டு அழகானவர்கள், எங்க பாட்டு திறமையானவர்கள், நம்மை பார்க்கலும் எல்லா உயர் பதவிகள் இருப்பவர்கள் அவ்வளவு பேர் இருக்கும்போது எல்லாவற்றை விட்டு சிறியவர்களாக நம்மை எதற்கு ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்பதை நாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய அருமை நாம் புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில வெறுமையை அனுபவிக்கிறோம், நீங்க கவலைப்பட வேண்டாம். அந்த வெறுமை நமக்கு தேவனுடைய அருமையை காண செய்யும். அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை காண செய்யும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. அதனால நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரிடத்துல நம்ம சரண்டர் தான் ஆகணும். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் காரணம் ஆண்டவரே என்னை மாற்றுங்க ஆண்டவரே நீங்க கிரியை செய்யக்கூடாபடி இருக்கிற அந்த ஆண்டவரே பழைய ரசமாகிய ஆண்டவர் அவிசுவாசத்தை என்னை விட்டு அகற்றி போடுங்க ஆண்டவரே. ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிற மேட்டிமையை, எனக்குள்ள இருக்கிற அந்த இறுதி கடினத்தை என்னை விட்டு அகற்றி போடுங்க ஆண்டவரே. எனக்குள்ள இருக்கிற சுயத்தை ஆண்டவரே நீர் என்னை அகற்றி போடுங்க என்று சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் அப்போதுதான் நம்ம கிரியை செய்ய எதுவுமே இல்லாத போது ஆண்டவர் நம்ம உருவாக்க ஆரம்பித்து விடுவார். எந்த சூழ்நிலையிலும் நம்ம தூக்கி எடுக்க ஆண்டவர் வல்லவரா இருக்கிற. எத்தனை பேர் விஷயம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், நம்ம பாவத்தின் உச்சிக்கே போனாலும் சரி, அந்த இடத்திலும் அவர் கிருபை நம்மை தூக்கி எடுக்கும். அல்லேலூயா. நம்ம அவமானத்தின் உச்சிக்கே போனாலும் சரி, அந்த சமயத்தில் அவர் கிருபை நம்மை தூக்கி எடுக்கும். ஆமென். நம்ம எல்லா சூழ்நிலையிலும் நம்ம தள்ளப்பட்ட நிலையில் வந்த போதும், நம்முடைய நிலைமை ரொம்ப மோசமான நிலையில் போனாலும், அந்த சமயத்தில் அவர் கிருபை நம்மை தூக்கி எடுக்க முடியும். அல்லேலூயா. அவர் கிருபை தூக்கி எடுக்க ஒரு இடமும் கூட இல்லை. அவர் நம்மை தூக்கி எடுக்க அவர் நம்ம வல்லவம் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நம்ம எடுத்து வாசிக்கும் போது நம்ம மத்திய 14ஆம் அதிகாரம் 25 அதனுடைய வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் கடல் மீது நடந்து செல்கிறார். படவில சீஷர்கள் இருக்கிறார்கள். அந்த நாட்கள் சீஷர்கள் இருக்கும்போது அவர் இயேசுவை பார்த்து பயப்படுகிறார்கள். ஆவேசம் என்று சொல்லி பயப்படுகிறார்கள். அந்நாட்கள்ல நான் தான் என்று சொல்லும் போது அதுல பேதுரு சொல்லுகிற, ஆண்டவரே நீரே என்றால் நான் வருகிறேன், நான் நடந்து வருகிறேன் சொல்றார். வா என்று சொல்றார். அவர் நல்ல விசுவாசமா நடந்து வந்தார். பின்பு அங்க அடுக்கிற காற்றும் கடல் அலைகளும் எழும்பின போது அவர் அந்த சூழ்நிலை பார்த்து என்ன பண்ண, கடல்ல விழுந்து விட்டார். ஒரு மீனவரா என்றபடினாலே அவருக்கு நீச்சல் தெரியும், பயப்பட வேண்டிய அவசியமே இல்லதான். ஆனாலும் அவர் என்ன பண்ண, விழுந்த உடனே ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொல்ல ஆரம்பித்தார். பக்கத்துல சீடர்கள் இருக்கிறாங்க. அவங்க யார் சீடர்ல? அந்திரேயா என்பவர் அவனுடைய சகோதரன், சொந்த சகோதரன். அவனால கூட அவனை மீட்க வேண்டும் என்று தெரியல. ஒரு பிரச்சனை வரும்போது அங்க சீடர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, நண்பர்களா இருக்கிறாங்க. அவன் விழுந்த போது அவனை காப்பாற்ற அவங்க எல்லாம் வரல. அந்த சூழ்நிலை விழுந்து போனவனை தூக்கி எடுக்க இயேசுதான் வந்தார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக சூழ்நிலை நம்ம விழுந்து போகிற சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் நம்முடைய உற்றார் உறவினர்கள் கூட பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பார்கள். நம்முடைய நண்பர்கள் வேடிக்கை பார்த்து இருப்பார்கள். எல்லாம் சொந்த சகோதரர்கள் வேடிக்கை பார்த்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் தான் நம்மை தூக்கி எடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் கிருபை தான் நம்மை தூக்கி எடுக்கும். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம் எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் என் ஆண்டவர் என்னை தூக்கி எடுக்க முடியும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. என் வாழ்க்கையை மாற்றி முடிக்க அவரால் முடியும் என்ற விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். அல்லேலூயா.
அந்த பெருமைக்குரிய அந்த இறுதிய கடினத்தை நம்ம விட்டு அகற்றி போட வேண்டும். இறுதிய கடினம் எதனால? ஆவிக்குரிய பெருமை அநேகருக்கு இருக்கும். நான் ஜெபிச்சு விட்டேன், நான் வேதம் வாசித்து விட்டேன், நான் பரிசுத்தமா இருக்கிறேன், நான் அன்புள்ளவனா இருக்கிறேன், நான் தசம்பாக இருக்கிறேன், தசம்பாக கொடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் ஒவ்வொருக்குள்ள இருக்கும். ஆனாலும் அந்த ஆவிக்குரிய பெருமையை விட்டு விட்டு நம்ம தாழ்மையுள்ளவர்களா இருப்போம் என்றால் ஆண்டவர் நம்மை தூக்கி எடுக்க வல்லவராய் இருக்கார். நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நம்ம எல்லாவற்றை விட்டு நம்ம தன்னை தாழ்த்தும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எப்படி கானா ஒரு கல்யாணத்துல ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் செய்தாரோ, அந்த பழைய ரசம் காலி பண்ற அது தீர வரைக்கும் ஆண்டவர் வெயிட் பண்ணாரோ, அதுபோல நம்முடைய வாழ்க்கையில காத்திருக்கிறார் என்றால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சங்கீதம் அதனுடைய 136 அதன் 4 வசனம் சொல்கிறது, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் என்று வசனம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில அவர் அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்கன்னா நல்ல கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில இன்னும் நீங்க அற்புதம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, என் வாழ்க்கையில என் புருஷனை ஏதோ மாற்றம் இல்லையே, ஆண்டவர் குடும்பத்தார் ஏதோ மாற்றம் இல்லையே, மனைவி இடத்துல மாற்றம் இல்லையே, ஆண்டவர்களா இப்படியாக இருக்கிறேன் என்ற கேள்வி இருந்தது. ஆண்டவரே, அதற்கு காரணம் என்னுடைய சுயம்தான். ஆண்டவரே, என்னுடைய சுயம்தான். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்ய முடியல. ஆண்டவரே, என் குடும்பத்துல ஒரு அற்புதம் செய்ய முடியல. அதனால ஆண்டவரே, அந்த பழைய திராட்சரசத்துக்குரிய காரியங்களை அகற்றி புதிய திராட்சரசமாக என்ன மாற்றுங்கன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்போமா? நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கிரியை செய்ய நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, நான் கிரியை செய்ய கூடாபடி இருக்கிற தடைகள் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில தேவன் இயேசு கிறிஸ்து கிரியை செய்ய